ஹே ஸ்குவாட். போன வீடியோல நம்ம சீமை கருவேல மரத்தோட நன்மைகளும் தீமைகளும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல இது சம்பந்தமா கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க, கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நீர்நிலைகளை இந்த சீமை கருவேல மரம் ஆக்கிரமிச்சிருந்தது. அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீர்நிலைகளை பராமரிப்பு பணி ரொம்ப கஷ்டமாகவும், அதை தூர் வாடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதனால என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த இடங்கள்ல அந்தந்த ஊர்கள்ல இருக்கிற அந்த உள்ளூர் மக்களும் சில சமூக ஆர்வலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மரங்களை முழுவதுமா அகற்றணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கை ஒரு பேஸா எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுமே பல இடங்கள்ல பல நேரங்கள்ல இந்த முக்கியமான இடங்கள், அதாவது நீர்நிலைகள்ல இருக்குது, பொது நிலங்கள்ல இருக்குது, அரசு இடங்கள்ல இருக்கிற இந்த சீமை கருவேல மரங்களை மட்டும் அகற்றுற வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரம் இந்த விவகாரம் கோர்ட்டுக்குமே போச்சு. இப்ப கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேவையான இடங்கள்லயும் சுற்றுச்சூழலை பாதிக்கிற இடங்கள்ல மட்டும் இந்த மரங்களை வெட்டி அகற்றலாம் அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து சொன்னாங்க. ஆனா அதே நேரம் தேவையில்லாம எந்த விதமான அறிவியல் ஆதாரமும் இல்லாம ஒரு மரத்தை முற்றிலுமா வெட்டி மொத்தமா அழிக்கவும் கூடாது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மரங்கள்ல தேவையான இடங்கள்ல மட்டும் வெட்டுங்க அப்படின்னு தான் கோர்ட் சைட்ல இருந்துமே சொன்னாங்க. அதாவது அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா மரங்களையும் வெட்டுறது கிடையாது. தேவையான இடங்கள்ல சரியான முறையில அதை கட்டுப்படுத்துறது தான் முக்கியம் அப்படின்னு கோர்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்களை அகற்ற கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஒரு முக்கியமான குழப்பத்துக்கு வருவோம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொன்ன மாதிரி நாட்டு கருவேல மரம், சீமை கருவேல மரம் அப்படின்னு 2 இருக்கு. சில பேருக்கு இந்த 2த்துக்குமே வித்தியாசம் தெரியாம போயிடுது. அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கருவேல மரம் அப்படின்னாலே அதை வெட்டி சாய்ச்சிடணும் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா, நம்மளோட நாட்டு கருவேல மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த விலங்குகள் கூடயும் மற்ற தாவரங்கள் கூடயும் சமமா வளரக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பா தான் இருக்கு. ஆனா இந்த சீமை கருவேல மரம் அப்படிங்கிறது தான் வெளிநாட்டுல இருந்து வந்தது. அதாவது இது பாத்தீங்கன்னா வேகமா பரவக்கூடிய ஒரு மர இனம். இது இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 மரமுமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சு அதை வெட்ட நினைக்கிறதும் தப்புதான். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன மரம் அப்படின்னு நினைச்சு நாம வெட்டாம அந்த மரத்தினால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நினைக்கிறது தானே சரியான அணுகுமுறை. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் பொதுமக்களாகிய நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் போடுறாங்கல்ல, இந்த மரத்தினால இந்த பிரச்சனை, இதனால இந்த பிரச்சனை வருது அப்படி இப்படின்ட்டு. அதை கண்மூடித்தனமா அப்படியே நம்பாம, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையையும் நாம சொந்தமா ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்மை என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சீமை கருவேல மரம் அப்படின்றது பிரச்சனை தர்ற இடத்துல கட்டுப்படுத்த வேண்டியதுதான். நான் இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா உண்மையான தீர்வு என்னவா இருக்கும்? இப்ப அந்த இடத்துல அந்த கருவேல மரத்த வெட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதுல நம்மளோட நாட்டு மரங்கள வச்சு விதைச்சு அதை வளர்க்கறதுக்கான ஒரு உண்மையான நீண்ட கால தீர்வா இருக்க முடியும். இப்போ ஒரு இடத்துல இருந்து அந்த சீமை கருவேல மரத்தை மொத்தமா வெட்டி நாம அழிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்? அந்த இடத்துல வேற என்ன மரங்கள நடலாம்? உண்மையான தீர்வு என்ன? அப்படிங்கிறத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க.